பொதுவாவே பக்கத்து நாட்டுல ஆட்சி மாற்றங்கள், இல்ல பக்கத்து நாட்டுல நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்களும் நமக்கு முக்கியம் தான். நமக்குன்னு இல்ல, எல்லா நாட்டுக்கும் சுத்தி உள்ள நாடுகள்ல என்ன நடக்குதுங்கிறத உத்து கவனிப்பார்கள். அந்த கேட்டகிரில இலங்கை வந்துரும். இலங்கை கூடுதலா எதுல வருது அப்டின்னா, அங்க தமிழ் பேசக்கூடிய மக்கள்கள் இருக்கார்கள். அந்த தமிழ் பேசக்கூடிய மக்கள்களுக்கு அடிப்படை உரிமை இல்லை அப்படிங்கிறது தான். அதனால அது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். அதனால இலங்கையோட தேர்தல் முழுக்க முழுக்க அத நோக்கி ஒரு ஃபோக்கஸ் ஜாஸ்தியாகும் இந்தியாவோட பார்வையில. ஆனா, வரக்கூடிய ஆட்கள் எப்பேர்ப்பட்ட ஆட்கள் அப்படின்னா, பெரிய அளவுல தமிழர்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடைய ஆட்கள் யாருமே கிடையாது. இப்ப வந்திருக்க அனுராக் ஆகட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்களாகட்டும். அதனால அதே பேட்டர்ன் தான். ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பயப்பட தேவையில்ல. அதே ஆட்கள், அதே குட்டிச்சுவராக்கக்கூடிய கதைகள தான் திரும்ப ஓட்டப் போறார்கள். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அமையும். அத பொறுத்து தான் அங்க விளையாட முடியும். இஷ்டத்துக்கு எடுத்து கம்பு சுத்த முடியாது. ஏன் அப்புட்ன்னா, பெரும் பொருளாதாரம் கொண்ட நாடு இலங்கை இல்லை. சரி, சின்ன பொருளாதாரம் கொண்ட நாடா அப்படின்னு கேட்டா, பொருளாதாரம் அப்படின்னு பேப்பர்ல எழுதி மடிச்சு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு நாடு தான். என்ன ஒண்ணு, இந்தியா அசந்தா சீனாவ காட்டி இந்தியாவையே பயமுறுத்தக்கூடிய ஃபார்முலாவ கொஞ்ச நாட்கள் பண்ணி, தன்னைத்தானே பெரிய நாடு மாரி நெனச்சுக்கிட்டு சுத்துன நாடு இலங்கை. அதெல்லாம் காலம்லாம் மலை ஏறி போயிருச்சு. சரி, இப்போ புதுசா அதிபரா வந்திருக்க அனுராக், இந்தியாவோட எப்படி அனுசரிச்சு போவார்? இல்ல சீனாவோட எப்படி போவார்? மத்த நாடுகள், அதே சமயம் உள்ளூர்ல உள்ள தமிழர்களோட எப்படி போவார் அப்படின்னு கேட்டா, நடக்கும்போது தான் தெரியும். ஏன்னா, இவரோட கட்சியோட வரலாறு ஒண்ணும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. குறிப்பா பார்க்கப்போனா, தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை ஜாஸ்தியா எடுத்தக்கூடிய ஒரு கட்சி அப்டின்னா, இவர் கட்சிய சொல்லலாம். எப்ப? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை. அதே மாரி இந்த கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியா ஜெயிச்சு, இலங்கைய ஆளப்போது அப்படிங்கிறனால, மிக நீண்ட போராட்டம் கொண்ட ஒரு கட்சியா, ஏன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்டிலாம் சொன்னாலும், அப்டிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல ஆயுதம் ஏந்தி போராடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஆனா, ஆயுத குழுவா இவர்களால பெரிய அளவு ஜெயிச்சு முன்னேற முடியல. டக்குன்னு தேர்தல் பாதைக்கு வந்தார்கள். அந்த தேர்தல் பாதைக்கு வந்தும், ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பயணிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. மாறி மாறி கூட்டணி வச்சு பயணிச்ச ஆட்கள் தான். அந்த மாறி மாறி வைக்கக்கூடிய கூட்டணியில முக்கியமான அஜெண்டா அப்படிங்கிறது, அப்படி சின்ன கட்சியா இருப்பார்கள். ஒரு சில விஷயத்துக்கு அப்படியே பொங்கி எழுந்து அந்த நாட்டே அவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கிற மாரி, ஓவர் சவுண்டா இருக்கும். அந்த மாரி கட்சி தான். இந்த தமிழர்களுக்கு எதிரானது, தமிழர்களுக்கு சம அந்தஸ்து அப்படின்னு பேசக்கூடிய நிலைமை வரும்போதெல்லாம், திடீர்னு எங்க இருப்பாய்ங்கன்னே தெரியாது. பெரிய அளவுல அந்த நாட்டிலே அவர்களுக்கு தான் செல்வாக்கு இருக்கிற மாரி, குதிச்சுக்கிட்டு பெரும் போராட்டம், பேச்சு, அறிவிப்பு அப்படின்னு பரபர பரபரன்னு ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சிய தாண்டி செயல்படக்கூடிய சில கட்சிகளுக்கு சில வாய்ப்புகள் அமையும். அப்படிதான் இவ்வளவு காலமும் இந்த கட்சியும், இந்த கட்சி சார்ந்த தலைவர்களுக்கும் அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட கட்சியில இருந்து வரக்கூடிய அனுராக் என்ன மாரியான கொள்கை அப்படின்னா, இதுவரைக்கும் அரசியல்வாதிகளுக்குன்னு கொள்கைன்னு ஒண்ணும் கிடையாது. மக்களை இழுக்கறக்கு பேசக்கூடியது தான் இலங்கைய பொறுத்தவரை. ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு மாரி. இலங்கைய பொறுத்தவரையும், அங்க தமிழர்களுக்கு இத செய்ய மாட்டேன், அத செய்ய மாட்டேன்னாலே பெரிய ஹீரோ தான். அதுக்கடுத்த அங்க உள்ள புத்த பிட்சுகளுக்கு அனுசரணையா நடந்தா, அடுத்த கட்ட பெரிய ஹீரோ தான். இந்த மாரி சுத்திக்கிட்டு இருந்த பயலுகளுக்கு எல்டிடிய ஒழிச்சு கட்டுனதுக்கு அப்புறம், அந்த மக்களுக்கு தேவை என்ன? பொருளாதார பலம். அத எந்த பயலாலயும் தர முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு அந்த மக்கள் வந்துட்டார்கள். அதுல தான் அண்ணனுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. யாரு? அனுராக்க்கு. ஏன் அப்படின்னா, கம்யூனிச சித்தாந்தம் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஆள். அதே சமயம் இப்படி பேசியே ஜெயிச்சிட்டாரா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஐஎம்எஃப் சொன்னுச்சு. என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் ஹைக் பண்ணு. அதோட சப்சிடிய கொறை. இல்ல என்கிட்ட வந்து நிக்காத அப்படின்னு. அத ஆட்சியாளர்கள் கேட்டார்கள். டாரிஃப கூட்டுனார்கள். சப்சிடிய குறைச்சார்கள். அத மனுஷன் புடிச்சுக்கிட்டார். இந்த எலக்ட்ரிசிட்டி சப்சிடி இதே மாரி ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறக்காக, இத பிடிச்சு பெருசா இவர் எடுத்துட்டு போனனால தான், 2ண்ட் ஆப்ஷன்ல இன்னைக்கு அதிபர் ஆயிட்டாரு. முதல் ஆப்ஷன்ல அண்ணன் அதிபர் ஆகலை அப்படிங்கிறது, அதாவது அனுராக் அதிபர் ஆகல. 2வது ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு ஆயிட்டார்ல அப்படின்னு கேட்டா, ஆமா ஆயிட்டாரு. ஆனா, ஏற்கனவே 5% கீழ இருந்து இப்ப 40%க்கு மேல வந்ததுக்கான முழு காரணம் அப்படிங்கிறது, ஐஎம்எஃப் போட்ட திட்டங்கள அப்படியே கொண்டு வந்தது தான். அப்படியே கொண்டு வந்தது, மக்கள் ஆட்டோமேட்டிக்கா திடீர்னு டாரிஃப் கூடுனா மக்கள் பெரும் தடுமாற்றம். அதுக்கு முன்னாடி மக்கள் வாழ்வாதாரம் அப்படியே ஓஹோன்னு இருந்துச்சுன்னா, அதுவும் கிடையாது. வயித்துல அரசாங்கங்கள் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற
நெனப்பு அங்க உள்ள மக்கள்ட்ட வரும்போது, இவரோட பேச்சு ஆட்டோமேட்டிக்கா பெரிய அளவுல எடுபட ஆரம்பிச்சது. இது எல்லாம் சேர்த்து அனுராக்க கொண்டு வந்து இப்ப அதிகாரத்துல உட்கார வச்சுருச்சு. இந்தியாவோட இவரோட நிலைப்பாடு, இவர் தான் கம்யூனிஸ்ட்ன்னு சொல்றாரே, அப்ப ஆட்டோமேட்டிக்கா சீனாவுக்கு அடுத்த இடத்துல இந்தியாவ வைப்பாரா? தெரியல இப்பதைக்கு. சீனாவோட கம்யூனிஸ்ட் கொள்கையோட ஊறி பயணிப்பாரான்னு கேட்டா, அதுவும் இல்ல. எல்லா பக்கமும் பேரலரா கால வச்சக்கூடிய அரசியல்வாதியா தான் இதுவரைக்கும் இருக்காரு. உதாரணத்துக்கு சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட்களையும் வம்பிழுத்த ஆள் தான். அதே மாரி இந்தியாவோட இன்வெஸ்ட்மென்ட்கள், அதாவது பெரும் முதலாளிகள் அங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்களையும் வம்பிழுக்கக்கூடிய ஆட்கள் தான். அதுக்கடுத்து அமெரிக்கா போன்ற நாடுகள் இங்க பேஸு, நிலப்பரப்பு, இந்த கடல் சார்ந்த போக்குவரத்து இதெல்லாம் சொன்னாலும் வம்பிழுக்கக்கூடிய ஆட்கள் தான். ஏதோ ஒண்ண வெளியில இருந்து வம்பிழுக்கும்போது இனிக்கும். ஆனா அதிகாரத்துல உட்கார்ந்து வம்பிழுக்க தோணாது. வம்பிழுத்தா நாட்ட நடத்த முடியாது. அதையும் மீறி வம்பிழுத்தோம் அப்படின்னா ரொம்ப காலம் கழிச்சு அதிகாரம் கைக்கு கிடைச்சிருக்கு. இந்த அதிகாரத்த அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற எதார்த்தம் தெரிஞ்ச அரசியல்வாதியா தான் மேக்ஸிமம் இருப்பார். அப்படி இல்லை அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய பெரும் நாடு இந்தியா. அதுக்கடுத்து இவனுங்க டீல் பண்ணக்கூடிய நாடுன்னு பார்த்தா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள். அமெரிக்கா இந்த அனுராக் விஷயத்துல ஒண்ணும் சந்தோஷமா இல்ல. அவர்களுக்கு பேரளவுக்கு கூட, அதாவது ஒரு ஒயிட் பேப்பர்ல கம்யூனிசம்னு எழுதி பாக்கெட்ல வச்சிருந்தா கூட அவனை மார்க் பண்ணிருவார்கள். அதனால அமெரிக்கா மார்க் பண்ணிருச்சு. அமெரிக்காவை பொறுத்தவரையும் அண்ணன் அமெரிக்கா இந்த இலங்கை அண்ணன் விஷயத்துல ஒன்னும் சந்தோஷம் கிடையாது. ஒரு கொடூரமான பார்வையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒண்ணு போதும். பைப்ல ரொம்ப ஆயிடுச்சுன்னா ஈஸியா முடிச்சு கட்டிடலாம். இதுதான் ஓப்பனா இருக்கக்கூடிய இவரோட ஹிஸ்டரி. இத தாண்டி பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த தேர்தல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா கூப்பிட்டு அனுப்பிச்சுச்சு. இங்க வந்து நல்லபடியா தான் பேசிட்டு போயிருக்காரு. இந்தியாவுக்கு ஏதோ ஒரு ஹோல்டு எடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவ பொறுத்தவரை இலங்கையில இலங்கை மட்டும் கிடையாது. எங்கேயுமே நம்மளோட ஒரு பப்பட்ட தூக்கி வச்சு ஆட்சி நடத்தணும் அப்படின்னு இந்திய அரசாங்கங்கள் என்னைக்குமே நினைக்காது. எந்த அரசாங்கம் இந்தியாவ ஆண்டாலும் சரி, அடிப்படையிலேயே அது ஊறிப்போன ஒரு கொள்கை. அந்த மக்களுக்கு நல்லது செய், எங்களுக்கு எதிரா எதுவும் செய்யாத அப்படிங்கிறது தான். இலங்கைய பொறுத்தவரை கூடுதலான அக்கறை நமக்கு. ஏன்னா, தமிழ் மக்கள் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான, அதாவது ஏற்கனவே ஒத்துக்கிட்ட விஷயத்த செஞ்சு குடு. சம உரிமைய குடு அப்படிங்கிறத நம்ம ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அத நோக்கி இந்தியா போகும். ஏற்கனவே இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர பார்த்துட்டு தான் போயிருக்காரு, தேர்தலுக்கு முன்னாடியே. அதனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயத்தையும் அனுசரிச்சு போணும். அப்பதான் டாரிஃப கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, டாரிஃப கட் பண்ண முடியாது. இந்திய இன்வெஸ்ட்மென்ட்கள வெளியில பத்தி விட முடியுமா அப்படின்னு கேட்டா, அவ்வளவு சுலபமாலாம் ஒண்ணும் செஞ்சிட முடியாது. சீனாவ விட்டு விலக முடியுமா அப்படின்னு கேட்டா, அதுவுமே அவ்வளவு சுலபமா முடியாது. எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் கணிசமா அண்டணும். அது இந்தியா பக்கம் அண்டுனா பொழச்சுக்கலாம். ஏன்னா பக்கத்துல உள்ள ஒரு பெரும் நாடு. சீனா பக்கம் அண்டுச்சு அப்படின்னா, சீனாவுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க ஜோலி முடிஞ்சிரும். சரி, ஜோலி முடிஞ்சுச்சு, வேற எங்கிட்டு தப்பிச்சு போயிரலாம். சீனாக்குள்ளேயும் இருக்க முடியாது. வேற எங்கிட்டும் போயிரலாம் அப்படின்னா, சீனா கிட்டயா போனேன் அப்படின்னு அமெரிக்கா ஜோலிய முடிச்சிரும். அதனால அனுராக்க பொறுத்தவரையும் வெளியில இருந்து அவரோட வரலாறு அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் சிறப்பா இல்ல. அதாவது இலங்கை தமிழர்கள் விவகாரத்துல ஒண்ணும் சிறப்பா இல்ல. அங்க சிறப்பா இல்லாட்டி நமக்கு பிடிச்சு தொலையாது. அதுக்கடுத்து கட்சி வரலாறு கேட்கவே வேணாம். சரி, தேர்தல் காலங்கள்ல பிரச்சாரம் அப்படிங்கிறதும் ஒண்ணும் பெருசா இனிக்கிற மாரி கிடையாது. ஆனா இந்த மனுஷன தேர்ந்தெடுத்துட்டாய்ங்க. ஒரு புது முகம், புது ஆள் கையில இலங்கை போது. என்னதான் செய்றார் அப்படிங்கிறத பொறுத்து இந்தியாவோட நடவடிக்கை இருக்கும் ஒண்ணு. அதே சமயம் ஒரு துளி அளவு கூட இதுல பின்னணியில இந்தியா இருக்காது. தேர்தல் பின்னணியில இந்தியா இருக்காதுன்னு யாரும் சூட ஏத்தி சத்தியம் பண்ண முடியாது. இந்தியா மட்டும் இல்ல, அமெரிக்கா, சீனா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சத்தியம் பண்ண முடியாது. இந்தியா அவுட் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு, இன்னைக்கு இந்தியா தான் நம்மளோட கடவுள் அப்படின்னு கையெடுத்து கும்பிடக்கூடிய ஆட்கள நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால இலங்கை நம்ம கை மீறி போப்போறது கிடையாது. இந்த தேர்தல் வெற்றிங்கிறது இந்தியாவுக்கு தோல்வி அப்படின்னு பேசக்கூடிய லெவல்ல ஒண்ணும் கிடையாது. உள்ள சொல்லப்போனா, யாரு எந்த கோட்பாடுல வந்தாலும் சரி, இந்தியா கிட்ட பணிஞ்சு தான் போணும். இந்தியாவை எதிர்த்து இலங்கைங்கிற நிலப்பரப்பு ஒரு அணு கூட அசைய முடியாதுங்கிற உண்மைய பல நேரங்கள்ல இந்தியா நிரூபிச்சு காட்டியிருக்கு. வருங்காலங்கள்லயும் அத நிரூபிச்சு காட்டுங்கிறது எதார்த்தமான உண்மை.